Hello fellow developers. ஒரு சிம்பிள் ஏஐ ஏஜென்டிக் சிஸ்டம் ஒரு சூப்பர் ஏஐ ஏஜென்டிக் சிஸ்டம் மாத்தணும்னா நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய சிஸ்டம் வந்து MCP client server system. An LLM can perform better when it has more tools to work with. So இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தான் Anthropic வந்து MCP சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. It's all about tool calling. உங்களுக்கு LLM tool calling பத்தி சப்போஸ் டீடைல்ஸ் வேணும்னா நான் போட்டிருக்க இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் வீடியோல நான் MCP யூஸ் பண்ணி எப்படி டூல் கால் நடக்குதுங்கிறத நான் டீடைல்டா அனிமேஷனோட உங்களுக்கு நான் காமிக்க போறேன். பிளஸ் இந்த MCP நம்ம எதனால யூஸ் பண்ணணும், இதனால எந்த நமக்கு அட்வான்டேஜ்ங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஒன் ஸ்டெப் அஹெட். MCP ஓட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஒரு அனாலஜியோட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு காரை சரி பண்ணணும். இப்ப ஜஸ்ட் நம்ம காரை கொடுத்து சரி பண்ணுங்கன்னு சொன்னா அவரால் சரி பண்ண முடியாது. சப்போஸ் அதுக்கு தேவையான டூல் கிட்ஸ் நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவருக்கு அந்த காரை சரி பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறப்ப இல்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறப்ப வித்தவுட் எனி டூல்ஸ் அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து நமக்கு ஆன்சர் பண்ண ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணும். சப்போஸ் நம்ம அந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு டூல்ஸ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. டூல்ஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டரு, இல்லை ஒரு ஃபைல் மேனேஜரு, இல்லை கூகுள் சர்ச்சு, இந்த மாதிரி நம்ம சில டூல்ஸ் அந்த ஏஐ ஏஜென்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம கேட்குற கேள்விக்கு எந்த டூலை யூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரை கொடுக்கலான்னு அந்த ஏஐ ஏஜென்ட்டு முடிவு பண்ணும். ஸோ இப்போ இந்த டூல் ஒரு ஏஐ ஏஜென்ட்டுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி ரீசன்ஸ்க்காக இந்த MCP கிளையண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாயிருக்கு. ஸோ இப்போ இந்த MCP கிளையண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு கனெக்ட் டு அன் MCP சர்வர், அதாவது டூல் கிட். MCP கிளையண்ட் சர்வர் இன்டராக்ஷனை ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏஐ ஏஜென்ட் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன், பிளான் மீ எ வெக்கேஷன் டு பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தன்னுடைய MCP கிளையண்ட்டை யூஸ் பண்ணி இட் வில் கனெக்ட் டு அ சர்வர். ஸோ இந்த கனெக்ஷன் டு த சர்வர் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் டைம் நடக்கும். அப்புறமேட்டு அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து எனக்கு வந்து எல்லா டூல்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுன்னு சொல்லிட்டு அந்த சர்வர்கிட்ட கேட்கும். தென் அந்த சர்வர் என்ன பண்ணும்னா ஒரு டூல் ஸ்கீமாவை சென்ட் பண்ணும். டூல் ஸ்கீமான என்னன்னா என்னுடைய சர்வர்ல இதெல்லாம் டூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கிவ் தி லிஸ்ட் ஆஃப் ஆல் தி டூல்ஸ் அலாங் வித் இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன். இங்க நீங்க பார்க்கலாம், இட் இஸ் கிவிங் ஒன் டூல் கால்ட் வெதர் அலர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் டெல்லிங் தி டிஸ்கிரிப்ஷன் கெட் வெதர் அலர்ட்ஸ் ஃபார் அ மென்ஷன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு MCP சர்வர் வந்து ஒரு டூல் ஸ்கீமாவை ஒரு JSON ஃபார்மேட்ல வந்து நம்ம MCP கிளையண்ட் கிட்ட கொடுத்துரும். இதை வந்து நம்மளுடைய ஏஐ ஏஜென்ட் படிச்சு பார்த்துட்டு ஓகே இப்போ என்னுடைய அவைலபிலிட்டியில இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத அந்த ஏஐ ஏஜென்ட் முடிவு பண்ணும். இப்போ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுதுன்னா ஏஐ ஏஜென்ட் அந்த வெதர் அலர்ட்ங்கிற டூலை கால் பண்ணி அதுக்கு இன்புட் வந்து பெங்களூர்னு பாஸ் பண்ணுது. அதாவது என்ன சொல்லுதுன்னா எனக்கு பெங்களூருக்கு உண்டான வெதர் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ ஏஜென்ட் வந்து MCP சர்வருக்கு கால் பண்ணுது. தென் MCP சர்வர் என்ன பண்ணுன்னா இந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டு தன்னுடைய உள்ள இருக்கிற டூலை யூஸ் பண்ணி ரன் பண்ணி நமக்கு அந்த அவுட்புட்டை கொடுக்கும். அவுட்புட் வந்து ரெய்னி அண்ட் கிளவுடி. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு ஏஐ ஏஜென்ட் வில் ப்ரொவைட் அ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்போ இங்க பாருங்க, ஏஐ ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்கு, வெதர் இன் பெங்களூர் இஸ் கிளவுடி, டு யூ வாண்ட் மீ டு ப்ரொசீட். ஸோ நான் கேட்ட கேள்வி என்ன, எனக்கு வந்து பிளான் மீ எ வெக்கேஷன் டு பெங்களூர்னு கேட்டிருக்கேன். இதுக்கு வந்து இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணிருக்குன்னா ஃபர்ஸ்ட் இட் சர்ச் ஃபார் அ டூல். பெங்களூர்ல என்ன வெதர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏஐ ஏஜென்ட் ஒரு டூலை கால் பண்ணி அதோடைய வெதர் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு தென் அந்த ரிப்போர்ட்டை கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இட்ஸ் வெரி கிளவுடி, நான் வந்து ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் டூல்ஸை வந்து நம்ம இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு ஈஸியா ஆட் பண்ணலாம். இப்போ இந்த MCP கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல என்ன ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா இங்க நீங்க பார்க்கலாம், MCP கிளையண்ட் வந்து ஏஐ ஏஜென்ட்டோட ரொம்ப அட்டாச்சா இருக்கு. அதாவது இது வந்து நம்மளுடைய கிளையண்ட் சைடு கோடு. கிளையண்ட் சைடு கோட்னா என்னன்னா
நம்மளுடைய அப்ளிகேஷன் பில்ட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த அப்ளிகேஷன்ல ரன் ஆகிற கோடு தான் வந்து ஏஐ ஏஜென்ட்டும், அதுவும் இல்லாம அந்த எம்சிபி கிளையண்ட்ங்கிற அந்த சாஃப்ட்வேரும். இப்போ நம்ம நாளைக்கு வந்து இப்போ இங்க வெதர் அலர்ட்ஸ்ங்கிற ஒரு டூல் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நாளைக்கு நம்ம வந்து இன்னொரு டூல் ஆட் பண்றோம்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃபிளைட் புக்கிங்க்கு ஒரு டூல் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம ஆட் பண்றப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற எந்த ஒரு கோடையுமே நம்ம மாடிஃபை பண்ண வேண்டாம். நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா, எம்சிபி சர்வருங்கிற கோடு, இதை மட்டும் மாடிஃபை பண்ணா போதும். அதாவது நம்ம வந்து இப்போ இங்க வந்து இந்த எம்சிபி சர்வர்ல வெறும் வெதர் அலர்ட்ங்கிற ஒரு டூல் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம், ஃபிளைட் புக்கிங்னு ஒரு டூல் ஆட் பண்ணிடலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல ஆட் பண்ணி முடிச்சோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இது கண்ணாடி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் பாத்தீங்களா, கனெக்ட் டு சர்வர் லிஸ்ட் டூல்ஸ்னு சொல்லிட்டு, அந்த லிஸ்ட் டூல்ஸ் வந்தோடனே இப்போ இந்த எம்சிபி சர்வர் என்ன பண்ணுன்னா, என்கிட்ட 2 டூல் இருக்குன்னு சொல்லிட்டு வெதர் அலர்ட்டையும் சொல்லும், பிளஸ் ஃபிளைட் புக்கிங் டூல்னு சொல்லிட்டு அதையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுடைய ஆக்சுவல் அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே சிம்பிளராகவும் ரொம்பவே இன்டாக்டாகவும் இருக்கும். நம்ம எந்த ஒரு அப்கிரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் ரைட் ஹேண்ட் சைட்ல பண்ணாலே போதும். இதுல வந்து நான் சொன்ன இந்த இது கனெக்டிங் டு தி சர்வர், லிஸ்டிங் த டூல்ஸ் அண்ட் டூல் ஸ்கீமா அவுட்புட், இந்த 3 ப்ராசஸ்மே வந்து ஒன்லி ஒன்ஸ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்சிபி கிளையண்ட் வந்து சர்வர் கூட கனெக்ட் பண்றப்ப மட்டும்தான் இட் வில் ஆஸ்க் யூ டு லிஸ்ட் த டூல்ஸ் அண்ட் இட் வில் டெல் யூ த டூல் ஸ்கீமா. இப்போ நம்ம சப்போஸ் ஏஐ ஏஜென்ட்டும் எம்சிபி கிளையண்ட்டும் இட்ஸ் அ சாஃப்ட்வேர், ரைட்? இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளுடைய கிளையண்ட் ப்ரோக்ராம்குள்ள இருக்கும். கிளையண்ட் ப்ரோக்ராம்னா என்னதுன்னா ஒரு எண்ட் யூசர் ப்ரோக்ராம் அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கும். அந்த எம்சிபி சர்வருக்கு உண்டான டூல்ஸ் சப்போஸ் உங்களுடைய சிஸ்டம்லயே ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் மேனேஜர், ஒரு ஃபைலை போய் ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், ஓவர் ரைட் பண்ணணும், டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த டேட்டா பேஸ் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னன்னு அர்த்தம்னா எம்சிபி சர்வரும் உங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயே தான் ரன் ஆகும். ஸோ எம்சிபி கிளையண்ட் அண்ட் ஏஐ ஏஜென்ட் இதுவும் உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ள தான் ரன் ஆகுது, எம்சிபி சர்வரும் உங்க கம்ப்யூட்டருக்குள்ள தான் ரன் ஆகுது. ஸோ எப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் நமக்கு இருக்கோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ளார இருக்கிற கனெக்ஷன் வந்து எஸ்டிடியூ, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்ங்கிற புரோட்டோகாலை யூஸ் பண்ணி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இதுவே அந்த எம்சிபி சர்வர் வந்து கிளவுட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கூகுள் சர்ச்சா இருக்கட்டும், யாஹூ சர்ச்சா இருக்கட்டும், இல்ல வெதர் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், சப்போஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்றேன்னா கம்பைன் பண்ணி ஒரு கிளவுட் ஏடபிள்யூஎஸ்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது கிட்ட பேசுறதுக்கு நம்ம HTTP புரோட்டோகால் யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்டும் எம்சிபி கிளையண்ட்டும் உங்க கம்ப்யூட்டருக்குள்ள ரன் ஆயிட்டு இருக்கும். ஆனா எம்சிபி சர்வர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் கிளவுட்ல ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம HTTP புரோட்டோகால், நார்மல் கிளையண்ட் சர்வர் புரோட்டோகால் இருக்கும் பாத்தீங்களா, இட் வில் எக்ஸ்போஸ் ஒன் URL, HTTP URL எக்ஸ்போஸ் பண்ணும். அந்த URL நம்ம query பண்ணி நமக்கு தேவையான ஆன்சர் நம்ம வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம we will not talk about the client code. ஃபர்ஸ்ட் நம்ம சர்வர் எப்படி பில்ட் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதுக்கு நம்ம சர்வர்னு கால் பண்றோம்? சர்வர்னா என்னன்னா it is a piece of code which can run independently and it can provide you a service. அதாவது அந்த சர்வர் கோடு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளையண்ட் கோட்ல இருந்து தனியா இருக்கும், இதோட ஸ்ட்ரீம்லைன்டா இருக்காது. ஸோ இட் வில் பி ரன்னிங் இண்டிபெண்டன்ட்லி. யாரு வேணா கால் பண்ணி அதுல இருந்து நம்ம ஆன்சர் வாங்க முடியும். அதனாலதான் நம்ம சர்வர்னு சொல்றோம். என்கிட்ட வந்து ஒரு சர்வர் வெதர் டாட் பைன்னு சொல்லிட்டு ஒரு எம்சிபி சர்வருடைய கோடு இருக்கு. சின்ஸ் இது வந்து நம்மளுடைய சிஸ்டம்குள்ள ரன் ஆகுது போதுங்கிறனால இதோடைய புரோட்டோகால், டிரான்ஸ்போர்ட் புரோட்டோகால் வந்து STDIO, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம வந்து இனிஷியேட் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம், இந்த சர்வரை ரன் பண்ணுவோம். இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சர்வர் ரன் பண்ணிட்டேன். STDIO மோட்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து இட் இஸ் நாட் எக்ஸ்போசிங் எனி URL ஆர் எனி போர்ட். இது வந்து கமாண்ட் லைன் மூலமா நம்ம இன்டர்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேட் நம்ம பண்ணலாம். ஸோ செஷனை வந்து நான் இனிஷியேட் பண்ணிட்டேன். இனிஷியேட் பண்ணி முடிச்சோன்னா நம்ம இப்போ டைரக்டா அந்த சர்வரோடைய இன்டராக்ட் பண்ணி ஆன்சர் வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இங்க பாருங்க, நான் என்ன கேட்டிருக்கேன்னா
ஐ எம் querying the server with get alerts னு ஒரு டூல் இருக்கு அந்த சர்வருக்குள்ளார. அந்த get alertsங்கிற டூலை யூஸ் பண்ணி எனக்கு give me the information of Bangalore, அதாவது பெங்களூரை பத்தின வெதர் அலர்ட்ஸ் கூடன்னு சொல்லிட்டு நான் இந்த சர்வர்கிட்ட கமாண்ட் லைன் மூலியமாவே query பண்றேன். பாப்போம் என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு. இப்ப நீங்க பாக்குறது இந்த எல்லா ஸ்டெப்ஸும் பாத்தீங்கன்னா இந்த சர்வருடைய ஆக்சுவல் லாக்ஸ். அந்த சர்வர் வந்து நம்மளுடைய கொஸ்டினை வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூ கேன் see இங்க பாருங்க, இட் இஸ் கிவிங் த ஆன்சர் ஆல்சோ. இந்தியாஸ் கர்நாடகா வெதர் ரிப்போர்ட், லைவ் வெதர் ஃப்ரம் பெங்களூர் வெதர் ஸ்டேஷன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சர்வரை நான் நம்மளுடைய கம்ப்யூட்டரே ரன் பண்ணி அந்த கம்ப்யூட்டர்லயே query பண்ணி என்னால ஆன்சரி வாங்க முடியுது கமாண்ட் லைன் மூலியமாவே. இப்ப இதையே தான் நம்மளுடைய AI ஏஜென்ட் பண்ண போகுது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி டூயிங் இட், அது வந்து MCP கிளையன்ட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோடை யூஸ் பண்ணி இந்த சேம் திங்ஸ் தான் அதுவும் பண்ண போகுது. இப்ப நான் காமிச்ச எக்ஸாம்பிள் வந்து STDIயோட எக்ஸாம்பிள். ஸோ இப்போ எங்கிட்ட வந்து இங்க சர்வர் வெதர் டாட் http.py சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. இப்போ இது என்னன்னா இதுவும் நான் காமிச்ச ப்ரீவியஸ் ஸ்கிரிப்ட் மாதிரி அப்ளிகேஷன் வைஸ் சேம். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா இது வந்து HTTP ப்ரோட்டோகால்ல இருந்து இன்டராக்ட் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்கிரிப்டை நான் ஒரு AWSலயோ இல்ல ஏதோ ஒரு அஷ்யூர் கிளவுட்லயோ வச்சு கூட ஐ கேன் ஸ்டில் ஹாவ் த சேம் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இதோடைய ப்ரோட்டோகால் வந்து HTTPல இருக்க போகுது. ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்க பார்க்கலாம் நீங்க, when I'm running this server, I'm running it as a like a Ubiquon server அப்படின்னு ஸ்டாண்டலோன் சர்வரா ரன் பண்ணிட்டு I'm telling எந்த ஹோஸ்ட் இதுல இருக்கணும் எந்த போர்ட்ல ரன் ஆகும்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிருப்பேன். இங்க பார்க்கலாம் நீங்க. ஸோ நான் ரெண்டு சர்வர் ரன் பண்ணோன்னே இட் இஸ் ஸ்டார்டிங் டு ரன் ஆன் திஸ் பர்டிகுலர் ஹோஸ்ட். இப்போ இந்த ஹோஸ்ட்ல நான் டைரக்டா யூசிங் கர்ல் கமாண்ட் we can query and get the answers. So இப்போ என்கிட்ட வந்து சில எக்ஸாம்பிள் curl commands இங்க இருக்கு. So let me just copy them as of now. இது வந்து செஷன் இனிஷியலைஸ் பண்றதுக்கு உண்டான கமாண்ட். So first let me go to a new command prompt. So இங்க பார்க்கலாம் நீங்க இந்த இடத்துல சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. I will go to a new command prompt. Then I will paste those curl command here. இப்போ இந்த curl command ரன் பண்ணோம்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, so நீங்க பார்க்கலாம் சர்வர் வந்து இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் மீ அன் செஷன் ஐடி ஆல்சோ. அதை நம்ம வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த curl கமாண்ட் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் வந்து டூல் கால்ஸ். ஓகேங்களா, இது வந்து டூல் கால்க்கு உண்டான curl கமாண்ட். இங்கே டூல் லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இங்கே பாருங்க டூல் லிஸ்ட், அதாவது we can ask the server to list all the tools it has. ஓகேங்களா, so let me paste this as single line. இப்ப பாருங்க, ஓகே இங்க பார்க்கலாம் நீங்க பியூட்டிஃபுல்லா. so it is telling the output schema நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஸ்கீமாவை அது கொடுத்திருக்கு. then it is telling get forecast னு ஒரு டூல் இருக்கு என்கிட்ட. then it will have the 2-3 tools நம்மள்ட்ட சொன்னோம் பாத்தீங்களா, அது எல்லாமே இங்க வந்து நமக்கு லிஸ்ட் ஆயிடும். இங்க பாருங்க it is telling about some description, get weather forecast for a location அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுக்குது. இப்போ நம்ம அந்த நம்மளுடைய சர்வர்ல வந்து பார்த்தோம்னா we can see the same message. நம்ம query பண்ணிருந்த பாத்தீங்களா, அது நமக்கு இங்க தெரியும். இங்க பாருங்க லிஸ்ட் டூல்ஸ் ரெக்வெஸ்ட் நம்ம கேட்டிருந்தது இங்க வந்துருச்சு சர்வர்ட்ட, சர்வர் ரிப்ளை பண்ணிடுச்சு. ஃபைன். இப்போ இதுல வந்து நம்ம we can even ask some questions also regarding that weather alert. சப்போஸ் நம்மளுடைய கொஸ்டின் வந்து பெங்களூருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூர். இப்போ இந்த curl command நான் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, it will basically give me the Bangalore's report. ஓகே, இங்க வந்து no alerts found for Bangalore னு சொல்லுது. இது வந்து நம்ம ஸ்கிரிப்டோட இஷ்யூ, தட்ஸ் ஓகே. பட் நீங்க பாத்தீங்கன்னா இதோடைய டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் வந்து HTTP. நான் வந்து அந்த சர்வர்கிட்ட ஒரு curl command யூஸ் பண்ணி I can interact. இதான் இப்ப நம்மளுடைய AI ஏஜென்ட்டும் இதுதான் பண்ண போகுது. இந்த வீடியோல நம்ம MCP உடைய கால் ஃப்ளோவையும் பிளஸ் MCP சர்வருடைய ஆர்கிடெக்சர் எப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். நான் அடுத்த வீடியோல MCP கிளையண்ட் சர்வர் எப்படி இன்டராக்ட் பண்ணுங்கிறத உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பல வீடியோக்கள் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் one step ahead.
பாய்.